ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இனி வர குரூப் 4 2026 உடைய நியூ ஸ்டடி பிளான் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஸ்டடி பிளான் ஃப்ரெஷர்ஸாக இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை ஜாப் போயிட்டு பார்ட் டைமாக படிக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ரொம்ப கம்மியானது எல்லோரும் படித்து முடிக்கிற மாதிரி தான் நம்ம ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா, டெய்லியுமே நம்ம தமிழ், மேக்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் மூணையுமே நம்ம சேம் வேல தான் நம்ம கொண்டு போக போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு தமிழ் எடுத்துக்கோங்க. தமிழ்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் நம்மளுடைய சிலபஸ் ஓரியன்டாக உள்ள ஸ்கூல் புக்ஸை ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். சைட் பை சைடு நம்ம அவுட் சோர்ஸும் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட்டுக்கு முந்தின குரூப் 4 வரைக்குமே நம்மளுக்கு ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் கொஷின்ஸ் எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு சிலபஸ் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமாக்கி நம்மளுக்கு இலக்கண பாட்டுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு உரைநடை நம்ம படிக்கிறதுக்கானது கம்மி பண்ணிட்டாங்க. அது ஒன்லி 15 கொஷின்ஸ் மட்டும்தான் வருது. ஸோ இந்த இலக்கண பாட்டில் இந்த கலைச்சொற்கள், மரபு தொடர் அகரவரிசை, இந்த ஒலி வேறுபாடு அது சம்மந்தமான எல்லாமே நம்மளுக்கு அவுட் சோர்ஸ்லேருந்து தான் கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம இனி அவுட் சோர்ஸும் நம்ம கண்டிப்பாக படித்தா மட்டும்தான் நம்ம தமிழில் 90+ன்றதை நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டையுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிக்க ஆரம்பிப்போம். இப்போ நான் என்ன போட்டிருக்கேன்னா, 6th தமிழில் இயல் 1லேருந்து 5 வரைக்குமே இந்த வீக்குள்ளே நம்ம சிலபஸ் ஓரியன்டாக உள்ளது படிச்சிடலான்றது தான் நான் தமிழுக்கு கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு என்னென்ன படிக்கணும்னு தெரிஞ்சிருக்கும். நியூவாக படிக்கிறவங்களுமே நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்துட்டு அது ரிலேட்டடாக என்னென்ன புக்ஸில் இருக்குதோ அதை மட்டும் படித்தா போதும். இல்லை எனக்கு என்ன படிக்கணுன்றது தெரியலை அப்படின்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதுலேயும் என்னென்ன படிக்கணுன்றதையும் நான் உங்களுக்கு எடுத்து வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேக்ஸில் நம்ம மொத்தம் ஆப்டிடியூடில் டாபிக்ஸ் 15 டாபிக்ஸ் இது பக்கம் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு டாப்பிக்காக ஃபஸ்ட் எடுத்து முடிச்சுக்குவோம். நெக்ஸ்ட் ரீசனிங் பார்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஆப்டிடியூடை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் ரீசனிங் பார்ட்ஸுக்கு நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் அளவியல் இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமான டாப்பிக்கை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் ரிவைஸ் பண்ணையில் உங்களுக்கு திரும்ப பார்க்குற மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அந்த அளவியல் டாபிக் எடுத்துக்குவோம். இந்த அளவியல் டாப்பிக்கில் புக்ஸில் நம்ம எங்கெங்கே அதாவது 6th எங்கே இருக்குது, 7th எங்கே இருக்குது, அது மாதிரி 10th 6 to 10th வரைக்கும் நீங்கள் மேக்ஸ் நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்துருந்த சாப்டர்ஸ் மட்டும் பார்த்தா போதும். அது என்னென்னன்றது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்வேன். அளவியலில் என்னென்ன டாப்பிக்கெல்லாம் இருக்குதுன்றதை இது நீங்கள் நீங்களாக பார்த்துக்கிட்டாலும் ஓகே. இல்லை இதுக்கும் கிளாஸஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். நம்ம அதுக்கும் கிளாஸஸ் கொண்டு போகலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜென்ரல் ஸ்டடீஸ். ஜென்ரல் ஸ்டடீஸில் நம்ம பாலிட்டி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். ஆக்சுவலாக நான் வேர் டு ஸ்டடி எல்லாத்துக்கும் எது படிக்கணுன்றதை நம்ம ஆல்ரெடியே வீடியோ போட்டாச்சு. அது பிளேலிஸ்ட், வேர் டு ஸ்டடி பிளேலிஸ்ட்டில் இருக்கும். என்னென்னா நீங்கள் எந்தெந்த லெசன்ஸ்க்கு படிக்கணும்னா அதை எடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுபடி நம்ம பாலிட்டியில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன படிக்க போகிறோன்னா 6th நம்ம கொண்டு போவோம். ஏன்னா நீங்கள் 6th ஒவ்வொரு லெசன்ஸாக கம்ப்ளீட் பண்ணிட்டு 6 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறேன், 7th ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா 6th ஒரு இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6th எங்கே இருக்குது அதை நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும். நெக்ஸ்ட்டு 7th எங்கே இருக்குது, 8th எங்கே இருக்குது, 9th எங்கே இருக்குது, 10th 11th 12th அது மாதிரி நீங்கள் கொண்டு போனால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். ஸோ நம்ம அது மாதிரி தான் நம்ம கொண்டு போக போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்திய அரசியலமைப்பில் என்னென்ன லெசன்ஸ்லாம் கவர் ஆகுமோ அதை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இங்கே 6th கொடுத்துருக்கேன் பாருங்கள், டேர்ம் 1 கொடுத்துருக்கேன், டேர்ம் 2 கொடுத்துருக்கேன், நெக்ஸ்ட்டு 10th லெசன் 1 கொடுத்துருக்கேன், 12th லெசன் 1ன்றது கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அப்படின்னு நம்ம கொண்டு போகும்போது தான் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். ஸோ என்னென்ன லெசன்ஸுன்றதை நான் போட்டிருக்கேன். நம்ம அதுபடி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு தமிழுடைய அவுட் சோர்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா மரபு தொடர் அகரவரிசையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் இருக்கிறதுல கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட்டு அதை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் அவுட் சோர்ஸ்க்கு போகலாம். இதில் நம்ம எல்லாமே நம்ம கொஞ்சம் க்ளூ வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பித்தா மட்டும்தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ யார் யாரெல்லாம் அந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, நான் கீழே டெலகிராம் குரூப்புடைய நம்ம சேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு குரூப் ஒன்று டெலகிராமில் இருக்குது. நான் அதோடைய லிங்க்கை கொடுக்குறேன். அதில் நீங்கள் படிக்கிறதுக்கு ஓகேண்ணா இதை ஃபாலோ பண்ணுறதுனா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டினியூ பண்ணுறேன் இந்த ஸ்டடி பிளானை அப்படின்னு பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு தனியாக ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி நம்ம அதில் உள்ள பேஜஸில்
ஆளுக்கு ஒரு பேஜஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்து நம்ம அதுக்கேற்றாப்புல வந்து ஷார்ட்கட் வச்சு படிக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது அவுட் சோர்ஸ் வந்து நம்ம தனியாக படித்தா கண்டிப்பாக படிக்க முடியாது. எல்லோரும் சேர்ந்து ஏதாவது வந்து ஒரு க்ளூ ஏதாவது ஒன்று வச்சு படித்தா மட்டும்தான் நம்ம கண்டிப்பாக படிக்க முடியும். ஸோ அதுபடி நம்ம வந்து கொண்டு போய் படிக்க வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து நான் வந்து இப்போது மண்டேலேருந்து நான் வந்து போட்டிருக்கேன் இதுக்கான ஸ்டடி பிளானு. இல்லை தீபாவளி நம்மளுக்கு படிக்க முடியாது, ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃப் நிறையா பேர் பார்ப்பீங்க, நம்மளுக்கு படிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா டியூஸ்டேவுமே குழந்தைங்களுக்குலாம் லீவ் விடுவாங்க. வெனஸ்டேலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை பரவாயில்ல மண்டேலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கானது வந்து நான் போட்டிருக்க ஸ்டடி பிளான் படி வந்து என்னென்ன படிக்கணுன்றதை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறதா இருந்தால் கமெண்ட்லையும் நம்மளுடைய சேட் குரூப்லேயும் வந்து சொல்லுங்கள். நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். இது வந்து அந்த ஒன் டே ஃபுல்லாக நம்ம இங்கே கொடுத்துருக்கதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து படித்து முடிச்சுட்டு நம்ம வந்து நைட்டு வந்து ஒரு லைவ் டெஸ்ட் வந்து வச்சுக்கலாம். ஓகேயா? அப்போ தான் நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம், உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேயா? இது ஓகேனா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து இந்த ஸ்டடி பிளான் படி யார் ஃபாலோ பண்ணுறீங்களோ சொன்னிங்கன்னா நம்ம வந்து கொண்டு போகலாம். அதுபடி நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்னன்றதை நான் கொஞ்சம் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். Thank you for watching. Please subscribe my channel.